போர் தொழில் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் கென்னடி வந்து ஒரு கொலை பண்ணியிருப்பாரு. அது ஒரு போலீஸாக இருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து வீணாவை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொலைக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்லையும் போலீஸாக தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. எண்டுலையும் போலீஸை வச்சு தான் கதை முடியும். ஸோ வீணாவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த போலீஸாக தான் இருப்பாங்க. ஆக்டர் அசோக் செல்வன் சரத்குமார் நடிச்சு 2023 ரிலீஸ் ஆன படம் போர் தொழில். இந்த படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சோனி லைவ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரகாஷோடைய கேரக்டர் லோகநாதனுக்கு இரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோகநாதனை மீட் பண்ண வரும்போது கதவை சத்தத்தோட தான் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி திருச்சிக்கு போகிறதுக்காண்டி பிளான் இருக்கும். அப்ப கொலையை யார் பண்ணுனதுன்னு லோகநாதன் கிட்டயே கேட்கறதா இருக்கட்டும். திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீணா கேஸை பத்தி லோகநாதன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களே ஏதோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்றாங்க, அப்ப நம்மளும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு லோகநாதன் கிட்ட வந்து புக்கை பத்தி ஒரு கேஸ் நான் படிச்சிருக்கிறேன், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாரு. பிரகாஷ் வந்து மார்ச்சரியில பாடியை பார்த்த உடனே வாமிட் பண்றதா இருக்கட்டும், லோகநாதன் கிட்ட இருக்கவே முடியாதுன்னு நினைச்சு ஊருக்கு கிளம்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்னதா லோகநாதனை இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதே இது செகண்ட் ஹாஃப்ல கான்ஸ்டபிளோடைய பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் பிரகாஷ் தான் வந்து எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதை வச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்திருக்குதான்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி பரட்டி பார்க்குற மாதிரியும் காமிப்பாங்க. லைப்ரரியில வைட்டல் பாயிண்ட்ஸ் புக் எடுத்து கென்னடி வந்து இந்த புக்கு மூலமா தான் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரகாஷ் தான் வந்து கண்டுபிடிப்பாரு. இப்ப கொலைகள் பண்றது கென்னடி கிடையாது, இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பிரகாஷ் தான் வந்து கண்டுபிடிப்பாரு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல காஃபி ஷாப்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேர் உட்காந்து வீணாவை தான் கொலை பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் பிரகாஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல முத்துச்செல்வனை கொல்றதுமே வந்து பிரகாஷா தான் இருக்கும். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரகாஷ் வந்து கொஞ்சம் பயந்தவனா இருப்பாரு. இதே இது செகண்ட் ஹாஃப்ல பர்ஃபெக்டான போலீஸாவும் காட்டியிருப்பாங்க. பிரகாஷ் வந்து வீட்லயே பாத்ரூம் போறதுக்கு கூட ரொம்ப பயந்தவனாக தான் ஆரம்பத்துல காமிச்சிருப்பாங்க. படத்துல வீணா லோகநாதன் கிட்ட ஏற்கனவே 2 தடவை ஒர்க் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது படத்தோட இடையில தான் வந்திருக்கும். லோகநாதனை பத்தி ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த ஒரு சீன் மூலமா நமக்கு காட்டியிருப்பாங்க. டிராவல் பண்ணி சென்னை டு திருச்சி வந்த உடனே டிரைவர் கேட்பாரு ரூமுக்கு போயிடலாமா அப்படின்னு. அதுக்கு லோகநாதன் வந்து இல்ல மார்ச்சுரிக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப வீணா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா பிரகாஷ் மட்டும் உடனே மார்ச்சுரி போகணுமா அப்படின்னு ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா காட்டியிருப்பாரு. இது மூலமா வீணா வந்து லோகநாதனுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. காஃபி ஷாப்ல ஒரு சைடு சேர்ல உட்காந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ல தங்கி இருக்கிற மாடலின் பொண்ணை தான் வந்து கடத்த போறாரு அப்படின்னு நினைச்சு தப்பான டைரக்ஷன்ல போயிருப்பாங்க. பிரகாஷ் வந்து 2வது சேர்ல உட்காரும் போது வீணாவை தான் கடத்த போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ போலீஸ் அப்படின்னாலே 4 பக்கமும் யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சேர் மூலமா அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. முத்துச்செல்வன் வந்து எப்படி வீணாவை பார்த்துருப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அவ்வளோ அழகா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீணாவும் பிரகாஷும் லோகநாதனும் ரூமுக்கு வரும்போது ரிசப்ஷன்ல கான்ஸ்டபிள் கீ வாங்கி கொடுக்கும்போது அங்க ஆசிரமத்தோடைய உண்டியல் இருக்கும். உண்டியலை எடுக்கவோ இல்லை வைக்கிறதுக்கோ அந்த நேரம் முத்துச்செல்வன் வந்திருக்கலாம். அதை வீணாவை கடத்தும் போது வீணா வந்து அந்த உண்டியலை கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த உண்டியல் மூலமா அவ்வளோ அழகா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சரத்குமார் லோகநாதன்கிற ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. லோகநாதன் வந்து அனுபவத்துல சிறந்தவர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. குற்றவாளியை எப்படி இருப்பான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பிரகாஷ் வந்து படிப்புல பிரில்லியன்ட்னு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. பிரெயின்ல டெம்பரேச்சர் செக் பண்றது மூலமா காட்டியிருப்பாங்க. லோகநாதன் வந்து கமிஷனர் கிட்ட எனக்கு ஒரு 20 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, டியூட்டி எல்லாரும் போட்டாச்சு, டியூட்டி சார்ட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு இடத்துல லாஜிக் மிஸ்டேக் வராம இருக்கிற மாதிரி பார்த்திருப்பாங்க. லோகநாதன் வந்து கென்னடியோடைய போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக் மூலமா கென்னடியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு லோகநாதன் கிட்ட இன்டைரக்டா சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
கென்னடியோடைய அப்பா டார்ச்சர் பண்ணனதுனால தான் வில்லனா மாறி இருப்பாரு. லோகநாதனுடைய அப்பா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸாக தான் முதுகுல பல தழும்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கூட லோகநாதன் வந்து அப்பா கிட்ட டார்ச்சர் பண்ணவங்க எல்லாரும் வில்லனா தான் மாறணும்னு அவசியம் கிடையாது, வில்லன்களை பிடிக்கிறவங்களாகவும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இந்த படத்தோட இடையில டிரைவருடைய பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தோட இடையில வரைக்குமே இந்த டிரைவர் மட்டும்தான் வண்டி ஓட்டிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் தான் பிரகாஷும் லோகநாதனும் வண்டியை மாத்தி மாத்தி ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிரைவருடைய பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் லீவு கொடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு சீன்லயுமே வந்து டிரைவர் வரமாட்டாரு. படத்துல சின்ன கேரக்டரை கூட அவ்வளோ அழகா கண்டினியூட்டி பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரைவருடைய பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்ல இவர் யாருடைய பொண்ணு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு டீடைலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு மாடிப்படியிலிருந்து இறங்கி வரும்போது போலீஸ் யூனிஃபார்ம் வந்து காஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இது மூலமா ஒரு போலீஸ் வீடு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல மெயின் வில்லனான சுனில் முத்துச்செல்வன்கிற கேரக்டர்ல பிளே பண்ணியிருப்பாரு. இவருடைய நேமை எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா லோகநாதன் வந்து ஐடி கார்டை பார்க்கும்போது இந்த ஒரு ஷாட்ல மட்டும் இவருடைய பேரை முத்துச்செல்வன்கிற பேரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. முத்துச்செல்வன் வந்து கன்னத்துல குழி விழுகிற பொண்ணை பார்த்து பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணி தான் கொள்ளுவாரு. ஏன்னா அவருடைய ஒய்ஃபுக்கு கன்னத்துல குழி விழுகும். ஸோ இந்த மாதிரி கன்னத்துல குழி விழுகிற பொண்ணை பார்த்து கொலை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. முத்துச்செல்வனும் அவருடைய ஒய்ஃபும் சண்டை போடுவாங்க. ஆனா ஒய்ஃபை அடிக்காம பில்லோவை போய் அடிப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளை ஏமாத்திட்டு போன பொண்ணை பழி வாங்காம அந்த பொண்ணு மாதிரி இருக்கிற வேறு ஒரு சில பொண்ணுங்களை பழி வாங்குவாரு. முத்துச்செல்வன் கொலை பண்ண கிளம்புவாரு. அப்ப ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் வந்து கிளம்புற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா தடயம் வந்து முடி மூலமா கூட வந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல் கிளீன் ஷேவ் தான் பண்ணுவாரு. இதே இது ஹாலிங் பெல் அடிக்கும்போது கூட சுவிட்ச் மேல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடாதுன்னு விரலை மடக்கி ஹாலிங் பெல் அடிப்பாரு. அதனாலதான் லோகநாதன் வந்து இந்த ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, ஒரு முடி கூட எவிடன்ஸா கிடைக்கல அப்படின்னு. முத்துச்செல்வன் வந்து நடத்திட்டு வர அறக்கட்டளையோடைய பேர் வந்து புன்னகை மலர்கள்னு வச்சிருப்பாரு. சிரிச்சா பணக்குழி விழுகும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் அவருடைய அறக்கட்டளைக்கு புன்னகை மலர்கள்னு வச்சிருந்திருப்பாரு. போர் தொழில் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல போர் தொழில் மூவி ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. போர் தொழில் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.